ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பைரவா ப்ரொடிக்ஷன் சேனல். இத்துணை நாட்களாக எங்களது குழுவின் பரிந்துரை மற்ற எஸ்ட்ரோ சேனல்களின் வாயிலாக நேயர்களை வந்தடைந்தது. எங்கள் குழுவில் ஆஸ்ட்ரோ ப்ரடிக்ஷன் நேயர்களை நேரடியாக வந்து சேர புதிய சேனல் தொடங்கியுள்ளோம். சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்து எங்களின் குழுவின் பிரிடிக்ஷன்களை ஒவ்வொரு ராசிக்கும் நேரடியாக தெரிந்து கொள்ளுங்கள். கடக ராசி நண்டை ராசி சின்னமாக கொண்டது. நீர்வாழ் உயிரினங்களைப் போல நண்டுகள் தங்கள் எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும். மேலும் யாராவது தன் எல்லையை நெருங்கி வந்தால் அவர்களை தாக்கவும் தயங்குவதில்லை. விருச்சிகம் மற்றும் மீனத்தைப் போலவே இவை நீர் ராசிகள் என்பதால் மிகவும் உணர்ச்சிகரமானவர்கள் மற்றும் கற்பனை சிந்தனைகளில் மூழ்குபவர்கள். அவர்களுடைய கருணை மிக்க இதயம் மற்றவர்களுக்காக பச்சாதாபப்படும். கடக ராசிக்காரர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் சிறந்த திறமை கொண்டவர்களாக்குகிறது. அவர்கள் பொதுவாக பின்வாங்குவதில்லை. மாறாக நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஒரு பக்க சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவுகளை எடுப்பார்கள். அவர்கள் தவறுகளை விரைவாக ஒப்புக்கொள்வார்கள். தேவைப்பட்டால் மன்னிப்பும் கேட்பார்கள். வீடு கட்டும்போது இந்த 10 வாஸ்து குறிப்புகளை பின்பற்றுவது அவசியம். அவர்கள் மீது தவறு இருப்பதாக நினைத்தால் விவாதம் செய்யவோ சண்டை போடவோ மாட்டார்கள். இதை வைத்து அவர்களை குறைவாக எடை போடக்கூடாது. கடக ராசிக்காரர்கள் அவர்களுடைய கனிவான குணத்தை நீங்கள் அனுகூலமாக எடுத்துக் கொள்கிறீர்கள் என்று உணர்ந்தால் மிக உறுதியானவர்களாக மாறிவிடுவார்கள். கடக ராசிக்காரர்கள் குழந்தைத்தனமானவர்கள். அவர்கள் விருப்பப்படி விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் உச்சபட்ச கோபத்தை அடைவார்கள். நண்டுகளைப் போலவே கடக ராசிக்காரர்கள் சுயநலமானவர்கள். தங்கள் பொருட்களின் அதிக சொந்தம் கொண்டாடுபவர்கள். சர ராசியான மேஷம், கடகம், துலாம், மகரம் ராசிக்கான வாழ்க்கை துணை குடும்ப நிலை எப்படி இருக்கும்? பல சந்தர்ப்பங்களில் மற்றவர்கள் மீது பொறாமையால் அவதிப்படுவார்கள். இருந்தாலும் கூட கடக ராசிக்காரர்களை காதலிப்பது என்பது உங்கள் உணர்ச்சி மிகுதியால் மட்டுமே நடக்கும். ஏனென்றால் மற்றவர்களுக்காக எதையாவது செய்ய வேண்டுமென்றால் கடகராசிக்காரர்கள் அரிதாகவே செய்ய முன்வருவார்கள். தங்கள் உறவுகள் உட்பட யாருக்காக இருந்தாலும் அரை மனதுடனே ஒரு காரியத்தை செய்வார்கள். கடகராசிக்காரர்கள் இயற்கையாகவே பாதுகாக்கும் சுபாவம் கொண்டவர்கள். இதனால் சில சமயங்களில் அவர்கள் சற்று சுயநலமானவர்களாக கூட தோன்றலாம். அவர்கள் பொறாமை கொண்டவர்கள்தான் என்றாலும் மற்றவர்களின் சந்தோஷத்தை கெடுக்க மாட்டார்கள். அதே சமயம் எக்காரணம் கொண்டும் தங்கள் சந்தோஷத்தை தியாகம் செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கைக்கு எது பாதுகாப்பு என்று நினைக்கிறார்களோ அதற்காக முழுமூச்சுடன் போராடுவார்கள். அதேபோல அவர்கள் தன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக உங்களை கருதிவிட்டால் உங்களை பாதுகாக்க அதே அளவு வீரியத்துடன் செயல்படுவார்கள். கடகராசிக்காரர்களின் கடினமான வெளிப்புறத்தை கவனிக்க தவறினால் பெரும்பாலான கடகராசிக்காரர்களின் தனித்தன்மையான, மென்மையான, கருணை நிறைந்த ஒரு பக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் மீது காட்டப்படும் ஒவ்வொரு துளி அன்பும் அளவுக்கு அதிகமான ஆழத்தோடும் கருணையோடும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஆனால் தங்கள் குடும்பத்தை நேசிப்பது என்ற விஷயத்திற்கு வந்தால் கடகராசிக்காரர்கள் இரக்கம் அதிகமுள்ள நபர்கள். மற்றவர்களிடம் இரக்கம் காட்ட வேண்டிய சூழல் வரும்போது தங்கள் இயல்பிலிருந்து விலகி செயல்படுவார்கள். கடகராசிக்காரர்கள் ஒருவருடன் வெறுமனே காதலில் மட்டும் விழுவதில்லை, வாழ்நாள் முழுவதற்குமான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். கடகராசிக்காரர்கள் காதலில் விழுந்தவுடன் எல்லா வகையிலும் தன் துணைவருக்கு நிழலை தருகிறார்கள். பிரிக்க முடியாத ஜோடியாக இருப்பார்கள். அதிர்ஷ்டவசமாக அவர்கள் சிறந்த வாழ்க்கை துணைவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு இடத்தில் இல்லாதபோது கூட சிறந்த உள்ளுணர்வால் அனைத்தையும் உணர்ந்து கொள்கிறார்கள். கடக ராசிக்காரர்கள் குழப்பங்களை வெறுக்கிறார்கள். வாழ்க்கையை சிக்கலாக்கும் மோதல்களையும் வாதங்களையும் தவிர்க்க முடிந்த அளவு அனைத்து விதங்களிலும் முயற்சி செய்வார்கள். நண்டை போலவே அவர்கள் மிகவும் மென்மையானவர்கள் என்பதால் எளிதில் உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் காயப்பட்டு விடுவார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த காரணத்தால் அவர்கள் முடிந்தவரை வாழ்க்கையை நேர்மையாக வாழ விரும்புகிறார்கள். ஒரு மோசமான எதிர்மறை அதிர்வலை அல்லது ஒரு சோகமான விஷயம் கடகராசிக்காரர்களின் உள்ளுணர்விலிருந்து தப்பிக்க முடியாது. அவர்கள் மிக நுட்பமான உணர்வு கொண்டவர்கள். ஒற்றை கேள்வி கூட கேட்காமல் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடித்து விடுவார்கள். கடகராசிக்காரர்கள் எப்பொழுது உங்களுக்கு துணை இருக்க வேண்டும், எப்போது உங்களை தனியாக விட வேண்டும் என்று தெரிந்து நடப்பவர்கள். அவர்களிடம் தாராளமாக உங்கள் சுதந்திரத்தை எதிர்பார்க்கலாம். எதை பற்றியும் மதிப்பீடு செய்யாமல் தேவைப்படும்போது உங்கள் பக்கம் நிற்பவர்கள் கடக ராசிக்கார்கள். நம்மை பற்றி எப்படி மதிப்பிடுவார்களோ என்கிற அச்சமில்லாமல் மனம் விட்டு பேச ஒருவர் வேண்டுமென்றால் அதற்கு கடக ராசிக்காரர்கள் சிறந்தவர்கள். உங்கள் குறைகளோடு கடக ராசிக்காரர்கள் உங்களை விரும்பக்கூடிய தனித்தன்மை கொண்டவர்கள். உங்கள் திடீர் மாற்றங்கள், மோசமான பக்கங்கள் உள்ளிட்ட எல்லா விஷயங்களோடும் அவர்கள் உங்களை விரும்புகிறார்கள். நம்மை பற்றி எப்படி மதிப்பிடுவார்களோ என்கிற அச்சம் இல்லாமல் மனம் விட்டு பேச ஒருவர் வேண்டுமென்றால் அதற்கு கடக ராசிக்காரர்கள் சிறந்தவர்கள். உங்கள் குறைகளோடு கடக ராசிக்காரர்கள்
உங்களை விரும்பக்கூடிய தனித்தன்மை கொண்டவர்கள். உங்கள் திடீர் மாற்றங்கள், மோசமான பக்கங்கள் உள்ளிட்ட எல்லா விஷயங்களோடும் அவர்கள் உங்களை விரும்புகிறார்கள். உண்மையில் உங்கள் இயல்போடு உங்களை நீங்களே நேசிக்கவும் அவர்கள் உங்களை ஊக்குவிப்பார்கள். தனக்கென சிறிதும் வைத்துக் கொள்ளாமல் தன் குடும்பத்துக்காகவோ தன் உறவுகளுக்காகவோ தனது தெருவுக்காகவோ தனது ஊருக்காகவோ அனைத்தையும் தியாகம் செய்பவர்கள். ரிஷப ராசிக்காரர்களைப் போலவே கடக ராசிக்காரர்களும் தாயின் மீது மிகுந்த அன்புள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எதைச் செய்தாலும் தாயை முன்னிலைப்படுத்தியே செய்வார்கள். தாய் சொல்லை தட்டாதவர்கள். கடகராசி ஜலராசி என்பதால் ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகளில் விளையும் பொருள்களைக் கொண்ட தொழில்கள் இவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கடகராசிக்கு திரவப் பொருள் சம்பந்தப்பட்ட பால் வியாபாரம், டீக்கடை வியாபாரம், ஹோட்டல் தொழில்கள் இவர்களுக்கு கை கொடுக்கும். கடகராசிக்காரர்கள் காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி ஆகிய 3 தெய்வங்களையும் வழிபடுவது மிகவும் பயனளிக்கும் என்கிறார் ஜோதிடக்கலை அரசு ஆதித்ய குருஜி. அசையா சொத்துக்களை பொறுத்த வரையிலும் மனைவி அல்லது பிள்ளைகள் பேரில் இருப்பதுதான் நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி குறிப்பிடும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் இருக்கும். உங்களுடைய 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கும் சனியே அதிபதியாதலால் தீர்க்காயுள் உண்டு. 10ஆம் இடத்துக்கு உரிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக மேஷ செவ்வாய் வருகிறது. உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறது. பெரிய பதவியிலும் வியாபாரத்திலும் சாதிக்க விரும்புவீர்கள். காவல்துறை, இராணுவம், கப்பல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஈடுபடுவீர்கள். 11ஆம் இடமான மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு பாதகாதிபதியான சுக்கிரன் வருவதால் உங்களால் மூத்த சகோதர சகோதரிகள் பலன் பெறுவார்களே தவிர அவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்காது. சந்திரனின் ஆதிக்கத்தில் கடகராசி வருகிறது. பொதுவாகவே சந்திரனின் ஆளுமையில் உள்ளவர்களுக்கு அம்பாள் வழிபாடு விசேஷமானது. அவ்வகையில் நீங்கள் திருமியச்சூர் லலிதா பரமேஸ்வரியை வழிபட்டு வரலாம். இத்தலம் மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் உள்ள பேரளம் என்னும் ஊரில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சக்தி வழிபாட்டின் இதயத் துடிப்பு போன்றது லலிதா சகஸ்ரநாமம். இந்த தலத்தில் அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாமம் சொல்லியே அர்ச்சனை ஆராதனைகள் நிகழும். அகத்தியர் லலிதா நவரத்ன மாலை எனும் அற்புத நூலை இங்குதான் இயற்றினார். இங்கு வந்து லலிதாம்பிகையின் அருட்தாரையில் சில கணங்கள் நின்றாலே போதும், உங்கள் வாழ்வு முழு நிலவாக மலரும். நன்றி. இது போன்ற மேலும் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட்.